வாழறதுக்கே தகுதி இல்லாத இடத்துல எங்களுக்கு ஏரிக்கரை ஓரமாக ஒரு அச்சுறுத்தலோட இரவாடிகளோட தொல்லையோட எங்களுக்கு இது பண்ணாங்க. ஒரு வீட்டில் கூட ஒயருங்க இல்லை, எல்லாம் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. கஞ்சா அடிக்கிற பசங்க, இந்த ரவுடிசம் தொல்லை. அந்த வீட்டில் வந்து வாழும் சூழலே எங்களுக்கு கிடையாது. அங்கே வந்து நிறைய வந்து சட்டவிரோதமான செயல்கள் நடைபெறுது. ஏன்னா நாங்கள் சமூகத்தில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. 265 திருநங்கையும் ஒன்றா வச்சாக்கா அங்கே என்ன நடக்கும்? பாலியல் தொழில் தான் நடக்கும். அங்கே தேவையில்ல சட்டவிரோத செயல்கள் தான் ஏற்படும். எங்கள் அதிகாரிகள் எங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம், என்னோட பேர் வந்து கலைவாணி. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 2019ஆம் ஆண்டு வீடு ஒதுக்கீடு செய்த திருநங்கைகள் 200 சில்லற திருநங்கைகள் நானும் ஒருத்தி தான். எங்களுக்கு அங்கே வந்து நாங்கள் ரொம்ப காலமாக வந்து ஒரு 10-20 வருஷமாக வீடு கேட்டு அப்போ தான் இலவச வீடுன்னு எங்களுக்கு ஒதுக்குனாங்க. அந்த ஒதுக்குன வீட்டில் வாழறதுக்கே தகுதி இல்லாத இடத்துல எங்களுக்கு ஏரிக்கரை ஓரமாக ஒரு அச்சுறுத்தலோட இரவாடிகளோட தொல்லையோட எங்களுக்கு இது பண்ணாங்க. எங்களுக்கு கொடுத்த வீட்டுங்களில் ஒரு வீட்டில் கூட ஒயருங்க இல்லை, எல்லாம் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. கஞ்சா அடிக்கிற பசங்க, இந்த ரவுடிசம் தொல்லை, போலீஸ் பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் வந்து நாங்கள் தாங்கிக்கின்னு நாங்கள் அங்கே இருக்கணுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் வீடை வந்து காலி பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் கடந்த 5 வருடமாக வந்து கண்ணகி நகரில் இருக்க வீடை 265 வீடை வந்து மாற்றி கொடுக்க சொல்லி கேட்டுட்ருக்கோம். வீட்டில் வந்து எங்களுக்கு கொடுத்தது கிட்டத்தட்ட 10 வருஷம் கிட்ட ஆகுது எங்களுக்கு கொடுத்து. அந்த வீட்டில் வந்து வாழும் சூழலே எங்களுக்கு கிடையாது. அங்கே வந்து நிறையா வந்து சட்டவிரோதமான செயல்கள் நடைபெறுது. அங்கே வந்து எங்களால் எந்த உடைமைகளும் பாதுகாப்பு கிடையாது, உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, ஒரு வாழ்வாதாரம் கிடையாது. இப்போ சென்னையில் நாங்கள் அங்கங்கே திருநங்கைகள் வந்து அந்தந்த ஏரியாவில் ஒரு பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அவங்கவுங்க ஏரியாவில் அந்த மக்களை கூட்டிகிட்டு போய் எங்களை கண்ணகி நகரில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வச்சாங்க. அங்கே வாழும் சூழல் கிடையாது. அங்கே நிறைய கம்ப்ளைண்ட் நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். காவல்துறைக்கும் சரி, அங்கே இருக்கிற வந்து குடிசை மாற்று நலவாரியத்துக்கும் சரி, இங்கே மெரினா பீச்சில் இருக்க நலவாரியத்துக்கும் பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் வந்து மனுவாகவும் கொடுத்துருக்கோம், ஒரு கோரிக்கையும் கொடுத்துருக்கோம் சார். பல்வேறு கட்ட போராட்டங்களை தாண்டி இந்த கடந்த 1.5 மாதமாக நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். பல்வேறு போராட்டங்களை கடந்து நாங்கள் இன்றைக்கி வந்து மனு கொடுத்துருக்கோம் சார். ஆனால் அந்த தலைவர் வந்து எங்களோட கோரிக்கையை வந்து ஏற்கலை. அதனால் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கான வாழும் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த இந்த அரசு, எங்களுக்கான உரிமையை பாதுகாத்த அந்த அரசு எல்லாமே செய்யும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஏடிஎம்கே ஆட்சியில் கொடுத்த வீடு எங்களுக்கு அவசர கைதில் கொடுத்ததுனால அங்கே வந்து எங்களுக்கு போகாத சூழ்நிலை வந்து ஏற்படுத்துச்சு. இப்போ வந்து அங்கங்கே இருக்கிற மக்களுக்கு அங்கங்கே வீடு வேணும் சார். ஏன்னா முன்னாடி வந்து அந்த சூழல் கிடையாது. இப்போ வந்து சென்னையில் ஒவ்வொரு ஏரியாலும் 5,00,000 வீட்டிலேருந்து 10,000 வீடும் கட்டிட்டு இருக்காங்க. அங்கே எங்களுக்கு வீடை மாற்றி தரணும் சார். ஏன்னா நாங்கள் சமூகத்தில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பொழப்பு பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பூஜை வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வளர்ந்து வர காலகட்டத்தில் எங்களுக்கு கண்ணகி நகர்ன்ற ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல கொடுத்து அங்கே வாழும் சூழலே கிடையாது. அங்கே 265 திருநங்கையும் ஒன்றா வச்சாக்கா அங்கே என்ன நடக்கும்? பாலியல் தொழில் தான் நடக்கும். அங்கே தேவையில்ல சட்டவிரோத செயல்கள் தான் ஏற்படும். எங்கள் அதிகாரி
அதிகாரிகள் எங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் அதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதுக்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் செவிசாய்க்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.